தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் ஜவுளி, தகவல் தொழில்நுட்பம், வணிகம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் முக்கிய பெருநகரங்களில் ஒன்றாக கோயம்புத்தூர் உள்ளது. குறிக்கும் விதமாக 2009ஆம் ஆண்டு முதல் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான கோவை விழா கடந்த சனிக்கிழமை கோலாகலமாக தொடங்கியது. 9 நாள்கள் நடைபெறும் இவ்விழாவினில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் கிளாசிக் மற்றும் வெளிநாட்டு கார்களின் கண்காட்சி நடத்தப்பட்டது. 1931ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரை பயன்படுத்தப்பட்ட பழைய மாடல் பென்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர் போன்ற கார்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டா, இது ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது, இதுல இருந்து பெரிய வருமானம் எதுவும் வர்றது கிடையாது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது 1930ல இருந்து 1940ல இருந்து ரொம்ப பிரிஸ்டைன் கண்டிஷன்ல அந்த விண்டேஜ் கார் அவங்க பேஷனேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பேஷன் அவங்க நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம். நிறைய மாடல்ஸ் பாத்தீங்கன்னா அது எப்படி இப்போ கரண்டா இருக்கிற மாடல்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம கத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டில இப்படி நடக்கிறது நம்ம சிட்டிக்கு ஒரு பெருமை. இந்த விழா டீமுக்கும் இந்த விண்டேஜ் கார் ராலி ஆர்கனைஸ் பண்ற டீமுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். கிளாசிக் கார்கள் மற்றும் வெளிநாட்டு கார்களின் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் வியப்புடன் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பு விதிகள் தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஸ்மோ கிளப் வளாகத்தில் தொடங்கிய கார்களின் பேரணி கோவை மாநகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று லட்சுமி மில்ஸ் பகுதியில் நிறைவடைந்தது. 60 வருடங்கள் பழமையான கார்கள் அணிவகுத்து சென்ற பேரணியை ஏராளமான பொதுமக்களும் குழந்தைகளும் கண்டுகளித்தனர். மாலை முரசு செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் சுரேந்தர் குமார்.